வெல்கம் டு எடியம் அகாடமி. எங்க எடியம் அகாடமில இருந்து டிஎன் செட்டுக்காக 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, மேம் இப்ப கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாமா, என்னெல்லாம் இருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க இந்த 15 டேஸுக்கு எல்லா 10 யூனிட்டுமே கவர் பண்ணிடுறோம். டெய்லி இது ப்ரீ ரெக்கார்டட் சொல்ல முடியாது, அன்னன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி இப்ப முடிஞ்ச எக்ஸாம் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். நாங்க ஆப்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால சோ எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளா இருக்கும். நீங்க எப்போ சேர்ந்தாலும் படிச்சுக்கலாம், உங்க பேஸ்லயே நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு ஆப்ல அவைலபிளா இருக்கும். இப்ப வரைக்கும் நாங்க 4 யூனிட் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். நீங்க எப்ப சேர்ந்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாமும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது டெஸ்ட். இந்த தடவை நம்ம சிபிடி மோட்ல டெஸ்ட் எழுதுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரியே டெஸ்ட் பண்ணி பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 5 பிராக்டிஸ் டெஸ்ட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். எப்படி இருக்கும்னா, அந்த எக்ஸாம்ல எப்படி நமக்கு அந்த சிபிடி மோட்ல நம்ம கிளிக் பண்றது, ரெட் சைன் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு அதுல உங்களுக்கு ரொம்ப பிராக்டிஸ் கொடுக்கும். ஓகேவா? ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோன்னு உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்டும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட். இப்ப டீச்சிங் ஆப்டிடியூடுக்கு இங்க 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதை பண்ணும்போது கூடவே அந்த டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டோட நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எழுத போறது சிபிடி மெத்தட்ல. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள ட்ரெயின் பண்றது கண்டிப்பா முக்கியம். ஓகே, நம்ம இந்த தடவை டக்கு நம்ம எழுதி ஒரு பேப்பர்ல பார்த்து பண்ணலங்க. சிபிடில பண்றோம்னா உங்ககிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. மொபைல்ல கொஞ்சம் டெஸ்ட் அட்டென்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் ட்ரெயின் பண்ணிக்கணும் இல்லையா? சிபிடினா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் அந்த டைம் லிமிட்குள்ள நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ நாங்க எதெல்லாம் ப்ரொவைட் பண்றோம்னா, இப்போ ஒரு யூனிட் 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோடபிள், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஈவன் சாஃப்ட் காப்பியாவும் வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ, அன்னன்னைக்கு வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க எல்லாமே புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோ அது மட்டும் நல்ல கிளீனா அட்லீஸ்ட் 1.5 hours 1 hourலயே கம்ப்ளீட் பண்ணி அந்தந்த யூனிட் நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்றோம். நீங்க எப்போ கிளாஸ்ல சேர்ந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்ச கிளாஸ் எல்லாமும் அதுல அப்லோட் ஆகி அதுலயே தான் இருக்கும். சோ நீங்க எப்ப கிளாஸ்ல சேர்ந்தாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும், எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் நீங்க பண்ணி பார்க்கணும். அந்தந்த யூனிட் முடிஞ்சோம் அதை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். கூடவே எல்லா டெஸ்ட்லயும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணியிருப்பேன். ஈவன் அது தப்பா இருந்தா கூட ஏன் தப்பு, எல்லா ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோ அதை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ உங்களுக்கு கிளாஸ்ல சேர்ந்தா உங்களுக்கு வீடியோஸ் கிடைச்சிரும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும், கூடவே டெஸ்ட் மார்க் டெஸ்ட் நிறைய இருக்கு. இல்ல நான் ஆப்ல சேர்ந்திருக்கேன்னா கொஞ்சம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நாங்க அதுல ஆட் பண்ணியிருக்கோம். சில ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமும் இருக்கு. சில முக்கியமான யூடியூப் வீடியோஸும் அதோட லிங்க் அங்க கொடுத்துருக்கோம். நீங்க ஆப் மூலியமாவே நீங்க யூடியூப்ல இருக்க இம்பார்ட்டன்ட் வீடியோஸை கூட நீங்க பாத்துக்க முடியும். ஓகேவா? சோ யாரெல்லாம் மேம் நான் ஒரு 10 டேஸ்க்குள்ள பேப்பர் 1 கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா சேருங்க. பேப்பர் 1 நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஏத்த மாதிரியே நாங்க பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம், எங்க டெஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? கூடவே யூஜிசி நெட் இத டிஎன் செட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் நாங்க வச்சிருக்கோம். எஜுகேஷனுக்கு அன்னன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி ஏத்துறது இல்ல. இப்போ யூஜிசி நெட் கிராஷ் கோர்ஸ்க்கு பண்ண வீடியோஸ், மெயின் வீடியோஸ் ஒரு 6 வீடியோஸ் ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். கூடவே 200 MCQs அதுல அப்லோட் பண்ணிருக்கோம். முக்கியமான பிடிஎஃப்ஸ் அதுல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட காஸ்டும் ரொம்ப ரீசனபிள் தான். நீங்க ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஆப்ல போயிட்டு ஈவன் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கனாலும் அந்த ரிவிஷன் வீடியோஸ், அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அந்த எம்சிக்யூஸ் படிச்சாலே நிறைய புரியும். எல்லாமே அதுல கவர் பண்ணிருக்கோம். பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ண அந்த ரிவிஷன் அந்த கிராஷ் கோர்ஸ்ல இருந்து தான் இந்த வாட்டி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு யூஜிசி நெட்ல. ஓகே, எனக்கு நல்ல ஒரு கமெண்ட் இல்லாம வந்துச்சு. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க பேப்பர் 1 எழுதுறீங்கனாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கனாலும் சரி, எங்க எடியம் அகாடமில கோர்சஸ் இருக்கு. எப்ப வேணா சேரலாம்.
எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிருக்கு. நீங்க உங்க பேஸ்ல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அதுக்கு டைம் ஒதுக்கி படிங்க. ஓகேவா? எக்ஸாம் ரொம்ப சீக்கிரத்துல வர்றதுனால டெய்லி பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு கரெக்டா டைம் ஒதுக்கிடுவோங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? டக்குன்னு எக்ஸாம் வந்துடும். இந்த எக்ஸாம்காக தான் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு மந்த்ஸ் வெயிட் பண்ணோம். இப்ப வர எக்ஸாம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க கிராஷ் கோர்ஸ்ல சேரணும்னா நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப்ல போய் பாருங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கூடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் டே நமக்கு ஒரு லைவ் கிளாஸ் இருக்கு. அந்த லைவ் கிளாஸ்ல உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் நம்ம லைவாவே மீட் பண்ணுவோம். நம்ம நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே, அது தவிர நம்ம வீடியோ பாக்குறேன், எனக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம், நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஆப்ல இருக்கு. நீங்க ஆப்குள்ள போயிட்டு பாருங்க. எல்லாம் ரீசனபிள் அமௌண்ட் தான். நீங்க கொடுக்குற ஃபீஸுக்கு ஏற்ற அதோட ஜாஸ்தியா அதுல இருக்கு. ஓகேவா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரியே பண்ணிருக்கோம். ஸோ ஈஸியா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.